தக்காளி செடியில் இலைப்பேனுக்கான தீர்வை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஃபீல்டுங்க. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நோய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைப்பேன். இந்த இலைப்பேன் வரதுனால என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடியோடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரளை வாஞ்ச செடி மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பார்த்தோம்னா பூ எடுக்கிறது கம்மியாக இருக்கும், ப்ளஸ் காய் ஆய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இலைப்பேன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தலையோடைய மேற்பரப்பில் இருக்கிற அந்த பச்சையத்தை உறிஞ்சு சாப்பிட்டுட்டுங்க உங்களுக்கு அது ஒரு கழிவை வெளியிடும். அது வந்து பார்த்தோம்னா வெள்ளை கலரில் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க. அது விவசாயிகள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இலைப்பேன்னு கரெக்டாக சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்தோம்னா தக்காளி இலையில் வந்து பாம்பு கோடு இருக்குங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்தோம்னா அதுக்கான தீர்வை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயர்லி ஸ்டேஜாக, அதாவது அந்த உங்களுக்கு அந்த இலைப்பேன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 16 மில்லி சின்வாவும் 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம் சல்ஃபரும் இது ரெண்டையும் கலந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாங்க. இலைப்பேனுக்கு நீங்கள் அடிக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் டைமில் அடிக்கணுங்க. வெயில் டைமில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்குங்க. இதுக்காக கூட வேணால் வந்து க்ரோத் ப்ரொமோட்டர் வேணால் சேர்த்திக்கலாங்க. பட் அது செப்பரேட் பக்கெட்டில் கலந்துக்கிட்டு டேங்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றிக்கலாங்க. மேலும் இதுபோல் விவசாயம் சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.